பொதுவா என்ன அப்படின்னு சொல்லுவாங்கன்னா, நமக்கு வந்துட்டு பணம், காசு முக்கியம் இல்ல. மக்களுடைய பழக்கங்கள் தான் முக்கியம்னு சொல்லுவாங்க. ஒண்ணு என்ன சொல்லுவாங்கன்னா, பணத்த வச்சு தான் எல்லாமே பண்ண முடியும். இப்ப நாளைக்கு வந்துட்டு நமக்கு ஏதோ ஒரு தேவை வருது. நம்ம என்ன பண்ணோம்னா, பணத்த குடுத்தா தான் நமக்கு அந்த பொருள் கிடைக்கும் அப்படின்னு நெனைப்பாங்க. அப்போ பொதுவா என்ன அப்படின்னா, அந்த இறை அருள் அப்படிங்கிறது வேற, பொருள் அப்படிங்கிறது வேற. ஒவ்வொரு மனிதனுக்கும் என்னன்னு சொன்னா, அந்த இறை அருள் கொண்டு தான் அந்த பொருளே கிடைக்கக்கூடியதா இருக்கு. இப்போ ஒரு கடையில போய் டீ சாப்பிடுவோம். ஒரு கடையில போய் உணவு சாப்பிடுவோம். ஒரு கடையில போய் ஏதோ பொருள் வாங்குவோம். அவருடைய அந்த இறை அருள் அவர்ட்ட இருக்கிறதன் காரணமா, அவர்ட்ட வாங்கும்போது எல்லாமே தொடங்கும். அது ஒண்ணுக்குமே ஆகாத பொருளா இருக்கும். அவர் கையால வாங்கும்போது அது சிறப்பானதா இருக்கும். மேன்மை மிக்கதா இருக்கும். அந்த இறை அருள கொண்டு தான் அவருக்கு பொருள் வருதே தவிர, அந்த பொருள்ல இறை அருள் இல்ல. ஒவ்வொரு மனிதனும் என்ன பண்றான்னு சொன்னா, ஒவ்வொரு மனிதனும் என்ன பொருள் இருக்கு அப்படின்னு பார்த்து பழகுறானே தவிர, அந்த இறை அருளின் காரணமா தான் அவன்ட்ட அந்த பொருள் இருக்குது. அதன் காரணமா நம்ம பழகுறோமே தவிர, அந்த இறை அருளுக்காக நம்ம பழகுறோமே தவிர, அத நம்ம மறந்துட்டு என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா, அந்த பொருள மட்டும் தான் பார்க்குறோம். இப்ப இறை அருள் அப்படிங்கிறது என்னன்னு சொன்னா, அத வந்துட்டு நம்மளால உருவகப்படுத்த முடியாது. இப்ப ஒரு நல்ல ஒரு மருத்துவர் இருக்காருன்னு வச்சுங்களேன். அந்த மருத்துவர் எப்படி இருப்பாருன்னு சொன்னா, இறை அருள் மிக்க நபராக இருந்தார் அப்படின்னு சொன்னா, அவர் வந்து என்ன பண்ணுவாரு, தன்னுடைய ஒரு மருந்துக்கோ, எந்த ஒரு இதுக்கும் முக்கியத்துவப்படுத்த மாட்டார். அவர் வந்து இறைவனின் பால் மக்கள சேர்த்தக்கூடிய நபரா இருப்பார். அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவங்கள்ட்ட நன்மை ஏவி தீமையை தடுப்பார். பாருங்க இந்த மாரி உணவு பழக்கம் இந்த மாரி மாத்திக்கங்க. அவர் என்ன பண்ண மாட்டாருன்னு சொன்னா, தன்னின் பால் திருப்ப மாட்டார். ஒரு நல்ல மனிதர் இருக்காரு அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவார்ன்னா, தன்னின் பக்கம் மக்கள திருப்ப மாட்டார். இறை அருளின் பக்கம் தான் மக்கள திருப்புவார். தன்னுடைய தான் அப்படிங்கிற பொருள் பக்கம் திருப்பாம, இறைவன் பக்கம் திருப்பார். இந்த மாரி நபர்லாம் நமக்கு புடிக்காது. ஒரு மருத்துவர்ட்ட போறோம். அவர் என்ன சொல்றாருன்னா, பாருங்க பசிச்சா சாப்பிடுங்க. தாகம் எடுத்தா தண்ணி குடிங்க. மருந்து மாத்திரைலாம் எடுத்துக்காதீங்க. அதேபோல என்ன நல்லா சீக்கிரமா தூங்கிருங்க. நல்லா ஓய்வெடுங்க. எல்லாமே நல்லாயிரும்னு சொன்னா நம்ம எடுத்துக்க மாட்டோம். இதே ஒருத்தர் போய் என்ன பொருள் வடிவமா சொல்லும்போது நமக்கு வந்து மிக பிரியமானதா, நமக்கு வந்து அது பிடிக்கக்கூடியதா இருக்கு. இப்போ ஒருத்தர்ட்ட போய் ஒரு விஷயத்த சொல்றோம். சொல்லும்போது என்ன பண்ணுவாருன்னா, நம்ம குறைய சுட்டி காமிப்பாங்க. சரி செய்வாங்க. அந்த நபர் நமக்கு பிடிக்காது. நம்ம என்ன பண்ணணும்னா, அவங்கள வந்து எடுத்தெறிஞ்சு பேசுவோம். சரிங்களா? அப்ப இதுலருந்து என்னன்னா, நம்ம இறை அருள் அப்படிங்கிறது நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம பொருளுக்கு உருவகப்படுத்திறோம். நம்ம நம்ம நண்பர் பழகுறாரு அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணணும்னா, அவர்ட்ட என்ன நமக்கு பொருள் கிடைக்கும்னு நினைப்போமே தவிர, அவர்ட்ட என்ன இறை அருள் இருக்குன்னு நம்ம நினைக்க மாட்டோம். பொதுவாக என்ன அப்படின்னு சொன்னா, உலகம் எல்லாமே என்னன்னா, ஒரு பணம் மயமாக்கப்பட்டதா இருக்குது. நம்ம அதுல என்ன பண்றோம்ன்னு சொன்னா, இறை அருள் அப்படிங்கிறத விட்டுட்டு ஒரு பொருள மட்டுமே முக்கியத்துவப்படுத்துறோம். அதாவது இவர்ட்ட இவ்வளவு பணம் இருந்தா இவர் நல்லவர். இவர்ட்ட இந்த மாரி வசதி இருந்தா இவர் நல்லவர் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டோமே தவிர, அந்த இறை அருள் தான் எல்லாத்துக்கும் அடிப்படை காரணமா இருக்கு. அப்படி இப்ப நீங்க எவ்வளவோ பேர் பார்ப்பீங்க. எங்கேயோ ஒரு பக்கம் காட்டுக்குள்ள இருப்பாங்க. அவர் ரொம்ப மன பரிசுத்த நபரா இருப்பார். எங்கேயோ ஒரு பக்கம் இருப்பார். பணத்துக்கு முக்கியத்துவமே படுத்த மாட்டார். ஆனா, அவர போய் பார்த்து சந்திச்சு என்ன பண்ணுவாங்கன்னா, அவருக்கு பணம் தேடி வரும். ஏன்னா, அவர் மன பரிசுத்தத்தின் காரணமா அந்த இறையருள் அவர்ட்ட இருக்கு. இப்ப குழந்தைய பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, குழந்தை அழும். அந்த குழந்தை அழுகும்போது என்ன பண்ணணும்னு சொன்னா, அந்த குழந்தைட்ட நமக்கு எதுவுமே கிடைக்கல. அப்புறம் ஏன் நம்ம அந்த குழந்தைய போய் கொஞ்சுறோம்? ஏன்னா, அந்த இறையருள் அந்த குழந்தைட்ட இருக்கு. அதனால அந்த குழந்தைய வந்துட்டு நம்ம எடுத்துக்கிறோம், கட்டி அணைச்சுக்கிறோம், எல்லாமே பண்றோம். இதே கொஞ்சம் பெரிய பையனாயிரா நம்ம கண்டுக்க மாட்டோம். ஏன்னா, அந்த இறையருள்ங்கிறது வந்துட்டு அந்த குழந்தையில அதிகமா இருக்கும். இப்ப இதுலருந்து என்ன தெரியுது அப்படின்னு சொன்னா, நம்ம இறை அருள் தான் முக்கியமே தவிர, பொருள்கள் முக்கியம் இல்ல. மனிதன் வந்துட்டு என்னன்னு சொன்னா, அந்த பொருள நம்பி வாழ்ந்து வாழ்ந்து ஒரு படிப்ப நம்புவான். ஆனா என்னன்னு சொன்னா, அந்த படிப்புக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ஞானத்த நம்ப மாட்டாங்க. அதேபோல என்ன சொன்னா, ஒரு பிசினஸ நம்புவான். அந்த பிசினஸ்க்கு பின்னாடி என்ன இருக்குன்னா, அந்த என்னன்னா, அந்த இறை உதவி இருக்கு. அதன் காரணமா தான் இவ்வளோ வர்றாங்க. கஸ்டமர்ஸ் வராங்கன்னு நம்ப மாட்டாங்க. ஒரு ஜாப் இருக்குன்னா, அந்த ஜாப குடுத்தது நமக்கு இறைவன் தான். அதேபோல எல்லா நிலைகளிலும், எல்லா விஷயங்களும் நமக்கு இறைவன் தான் குடுத்தான் அப்படிங்கிற அந்த இறை அருள நம்பாம, அந்த வேலைங்கிற பொருளையும், அந்த படிப்புங்கிற பொருளையும், பணம்ங்கிற பொருளையும், பதவிங்கிறத நம்புவாங்களே தவிர, அதுக்கு முன்னாடி ஒரு இறைவன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அப்படின்னு நம்ப மாட்டாங்க. யார் இத நம்பிட்டாங்களோ, அவங்க என்னன்னு சொன்னா நமக்கு தெரிய மாட்டாங்க. அவங்க வந்து அத முக்கியத்துவப்படுத்த மாட்டாங்க. நமக்கு ஆனா அவங்க முக்கியத்துவமா தெரியாது. தாய் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, நமக்கு வந்து அந்த இறையருளின் அடிப்படையில நம்மள்ட்ட இருப்பாங்க. நம்மள்ட்ட எந்த ஒரு எதிர்பார்ப்புலாம் நமக்கு அவங்களோட விருப்பமே நமக்கு தெரியாது. நம்ம பெருசா எடுத்துக்க மாட்டோம். யாரோ ஒருத்தவங்க நடிப்பாங்க. நடிக்கிறது நமக்கு பெருசாக தெரியும். இப்ப இதுலருந்து என்ன தெரியுது அப்படின்னு சொன்னா, நமக்கு இறை அருள் தான் முக்கியமானதா இருக்கு. பொருள் முக்கியம் கிடையாது. நம்ம கண்ணுக்கு தெரியும் விஷயங்களும் எல்லாமே பொருள் தான். இப்போ ஒரு உணவு சாப்பிடுறோம் அப்படின்னா, உணவு எவ்வளோ இருக்குங்கிறது முக்கியம் இல்லைங்க. அந்த உணவுல இருந்து இறை அருள் நமக்கு இருக்கான்னு பார்க்கணும். அப்ப அந்த இறை அருள் இருக்கக்கூடிய உணவ நம்ம அந்த அந்த சுவை நமக்கு கொஞ்சம் கிடைச்சாவே போதும். அந்த உணவு கொஞ்சம் சாப்பிட்டாவே போதும் மன நிறைவு அடைஞ்சிரும். நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நெறைய சாப்பிடணும், வயிறுலாம் நிறையணும்னு நினைக்கிறோம். வயிறு நிறையக்கூடாது, மனம் தான் நிறையணும். மனம் திருப்தி ஆவணும். மனம் திருப்தியாச்சு அப்படின்னு சொன்னா, நீங்க அதிகமா சாப்பிட மாட்டீங்க. நான் அதிகமா சாப்பிடக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல. எடுத்துக்காட்டுக்காக சொல்லிட்டு வரேன். ஒரு மனிதன் என்னன்னு சொன்னா, ஏழையாகத்தான் இருப்பான். அவன்ட்ட இறை அருள்ன்னு சொன்னா, அதை கொண்டு பொருந்தி வாழ்வான். ஒரு மனிதனுக்கு குறைவான பேஷண்ட் தான் இருப்பாங்க. ஒரு மனிதனுக்கு பார்த்தா குறைவான வருமானம் தான் இருக்கும். ஒரு மனிதனுக்கு பார்த்தோன்னு சொன்னா, த ரொம்ப கீழான பதவியில தான் இருப்பாரு. இப்ப எதுல இருந்தாலும் என்னன்னா, இறை அருள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நிம்மதியா வாழ்வான்.
ஒருவனே நிறைய செல்வங்கள் இருந்தாலும் அவன் பொருளை நம்பக்கூடியவன் இருந்தான்னு சொன்னா, அவன் அத கொண்டு திருப்தி அடையவே மாட்டான். நிம்மதியான வாழ்க்கை இருக்காது. இப்ப இறை அருள் அப்படிங்கிறது தான் முக்கியமே தவிரல, நமக்கு நம்முடைய பொருள்கள் அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது. இறை அருள் தான் முக்கியமானதா இருக்கு.